இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு ஒரே கட்சி தான், இப்பதான் பல கட்சி. நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாஹிபு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லி பாருங்க நினைக்கிறீங்க? நீங்க போங்க, இது எங்க நாடு, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க. அதுதான் அவர் சொன்னது. அப்ப நீங்க இப்படி சொல்றதுனால என்ன, தமிழன் ஒரு மாண்பு இருக்கு பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல, அது சிறுமைப்படுது. எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்களா இருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எதுக்காக இனமாறீங்க? எங்களை தமிழராக ஏற்க மாட்டீர்களா? நாங்கள் 400 ஆண்டுகளா அங்க இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க இருக்கிறீங்க? இப்ப நீங்க தெலுங்கராவே இருந்து எங்களோட வாழ்றதுல எந்த இடையூறும் இல்லையங்கிறதான் பிரச்சனைங்க. அதை நீங்க விளங்கிக்கணும். அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்கிறீங்க. நீங்க காயப்படக்கூடாது. நாம ஒரு தாய் பிள்ளைகள். இங்க பாருங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், எங்க அண்ணன் ஏற்றிருக்கிறாரு, என் தம்பி ஏற்றிருக்கேன், என் மாமச்சான் ஏற்றிருக்கேன், நீங்களே ஏற்றிருக்கிறீங்க. நீங்க அரேபியால இருக்கீங்க, அரேபியன். நீங்க